பயணியர் நிழற்குடை இடிப்பு, மக்கள் வரிப்பணம் வீணடிப்பு. தென்னாப்பிரிக்கா அசத்தல் வெற்றி, மாத்திரம் அரசதம் விலாசம். யாருக்கும் பெண்மாமி கிடைக்கவில்லை, பிரதமர் உதவியை தக்க வைக்கிறார் அனு. இஸ்ரேல் அதிபர் அஞ்சலி. தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலர் கேசவ விநாயகன் நீக்கம். திருப்பரங்குன்றம் மலை தர்காவில் தினசரி தொழுகை கிடையாது, சுப்ரீம் கோர்ட். அதிமுக மாஜிக்கு ஜாமீன் தளர்வு வழங்க மறுப்பு. ராமேஸ்வரம் திருப்பதி ரயில் இனி வாரம் 4 நாட்கள் இயங்கும். சன்னாயின் விவகாரம், தயாரிப்பு நிறுவனம் திடீர் முடிவு. அரசு இடத்தில் ஊராட்சி தலைவர் உருவங்களின் பக்கா வீடுகள் அடாவடி. கல்வீச்சு தாக்கலால் மிரண்ட அதிகாரிகள், இடிப்பு கைவிடல். கும்டாவில் புதிய பணியிடங்கள், கோரிக்கை நிறைவேற்றியது அரசு. காஞ்சிபுரம் பட்டுச்சேலையில் சரியின் தரம் குறைகிறது, தங்கம் வெள்ளி விலை ஏற்றம் காரணம். சுகாதார பணியில் பொறுப்பவர்கள் நோய் பரவல் தடுப்பு பணிகள் தொய்வு. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள், மின்சார ரயில் சேவை மீண்டும் குறைப்பு. சங்கீத மும்மூர்த்தியில் நாடகம், டிவி வரதராஜன் குழு அசத்தல். எழும்பூரில் 52 கோடியில் ரூபாய் 52 கோடி அமைது வெண்கல சிலைகள் அருங்காட்சியகம். ரூபாய் 70 லட்சம் தங்கம் பசை ஏர்போர்ட்டில் பறிமுதல். சூரிய ஒளியில் செயல்படும் நவீன தடுப்புகள் பயன்பாடின்றி வீணாவதாக போலீசார் புகார். பாதாள சாக்கடை திட்டம் மதனந்தபுரத்தில் துவக்கம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அடிக்கடி திருட்டு, சிசிடிவி கேமரா பழுதால் திருடர்கள் ஆட்டம். தேர்தல் விழிப்புணர்வு, மாணவர்கள் பங்கேற்பு. இறந்து கரை ஒதுங்கிய ஆமை. சாலையை கடந்தபோது விபத்து, பரோட்டா மாஸ்டர் உயிரிழப்பு. பழைய திருடன் சிக்கினான், 54 சவரன் பணம் பறிமுதல். சாலையில் கிடந்த யானை ஒப்படைத்த தூய்மை பணியாளர். ICC T20 உலகக்கோப்பையில் விசிலுக்கு அதிகாரப்பூர்வ தடை விதிப்பு. பூந்தண்டவன் சாலை சீரமைக்க வலியுறுத்தல். டாஸ்மாக் முன் வாகனங்கள் நிறுத்துவதால் கடும் நெரிசல், குன்றத்தூர். நடைபாதை பணி கிடப்பில் பாதசாரிகள் சிரமம், தேனாம்பட்டு. ஹோட்டலில் தேடிய இருவருக்கு காப்பு, அபிராமிபுரம். பெண்ணிடம் போன் தேடியவர் கைது, கோடம்பாக்கம். மாணவியிடம் செல்மேஷம் செய்தவர் கைது, கிண்டி. கள்ளத்தொடர்பு வாலிபர் கொலை, நண்பர்களை கொண்டு வீசியது அம்பலம். திமுக நடத்திய கபடி போட்டியில் 10 போலீசாருக்கு வாந்தி மயக்கம். குட்கா புகார் சொல்லி வாலிபரிடம் ரூபாய் 8000 பறித்த ஆட்டோ டிரைவர் கைது. கவர்னரின் கான்வாய் குறுக்கே வாகனம் ஓட்டிய 2 கைது. புழல் கொள்ளை வழக்கில் தண்ணி காட்டிய 3 பேர் கைது. கூலி குறைவாக வழங்கிய தகராறில் தாக்கப்பட்ட